ஏற்கனவே எத்தனை முறை புகார் செஞ்சோம், எத்தனை முறை நம்ம தகவல் தெரிவித்தோம். இன்னும் ஒரு நிரந்தர நடவடிக்கைங்கிறது வந்து இந்த ஐஓபி தெருவுக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு தாமரைக்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டில் ஐஓபி தெரு. இந்த தெருவில் பார்த்திங்கன்னா காட்டுவள டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட தெரு விளக்குகள் வந்து 6 மணிக்கு எரியும். அதுக்கப்புறம் 6:30 இருட்டினப்புறம் பார்த்திங்கன்னா எரியவே இல்லை. இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இப்போ தொடர்ந்து இப்போ 2 நாளாகவே கரெக்டாக 12 மணினா தானே நைட்டு கரண்ட்டு போயிடுதுன்னா அந்த தெருவிளக்கு எரியாமல் போயிடுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து ஏதோ சட்டவிரோத செயல்கள் எதுவும் நடக்குதா, இல்லை எதுவும் திருட்டு வேலை பார்க்குறாங்களா, இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் அதே இது இந்த தாமரகுளத்து லைன் பார்த்திங்கன்னா அங்கே 24/7 வந்து இந்த லைட் எனி டைம் ஆக்டிவாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த காட்டுவள டிரான்ஸ்ஃபார்மருக்கு உட்பட்ட தெருவிளக்குகள் வந்து எப்பயுமே இந்த பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ண விதமாகவே இருந்துகிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் போட்டோம். அந்த செயல் அலுவலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து நாங்கள் எடுத்துட்டோம், டிரான்ஸ்ஃபார்மரை நாங்கள் சரி பண்ணிட்டோம், இனி உங்களுக்கு கரண்டே ஆஃப் ஆகாது, தெருவிளக்கே அணையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாகவே சாயந்தரம் இருட்டானும்போது இங்கே லைட்டே எரியறதில்லை. இதுக்கு வந்து தற்காலிக தீர்வு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும். அதற்கான நடவடிக்கைகளை சீக்கிரம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறோம்.